நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு மாடா அரசியலுக்கு. ரெட்ரோலுக்ஸ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். நான் கார்த்திக். இன்றைய கார்த்திக் விஷன் நிகழ்ச்சியில் இன்றைய நிகழ்வுகளை ஜோவோடு பேசலாம். வணக்கம் ஜோ. கார்த்திக் விஷனுக்கு கார்த்திகே இன்ட்ரோவா? ஜோவுடன் பேசலாம் தானே சொன்னேன். ஓ, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. நான் சொல்லிட்டேன்ல, நீங்க சொல்லுங்க. ஆமா, இந்த தடவை அப்படியே மாத்திக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நிறைய பேர் இருக்கீங்க இந்த தமிழ்நாட்டில், உலகத்துல. அவங்க எல்லாரும் ரெட்ரோலுக்ஸை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுமாறு தலைமையுடன் கேட்டுக்கொள்வது உங்கள் குடும்பத்தில் இருந்து ஜோ. சூப்பர். சொல்லுங்க. வேற என்ன, ரோட் ஷோ முடிஞ்சிருச்சு. அப்பதான் வண்டி எடுத்து போகலான்னு பார்த்தோம். எங்க அந்த வில்லிவாக்கங்களா, விருகம்பாக்கம் வந்திருக்காரு. சரி, ஓகே போகலாம் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது தான் பாதி தூரம் கூட போகல, ஒரு அதிர்ச்சி செய்தி, கிளம்பிட்டாருன்னு. மூதேவிங்களா, முன்னாடியே போனோம். வீடியோ போட்டு அவரு கிளம்புனதுக்கு அப்புறம் போனா அங்க இருக்கிற செருப்பு குப்பையெல்லாம் தான் பார்த்துட்டு வந்திருக்கணும். ஸோ அன்பார்ச்சுனேட்லி பார்க்க முடியல. காலையிலேருந்து ரோட் ஷோ போவோம், ஒரு நாள் போவோம், டைரக்ட் ஆஃபீஸ்க்கே போவோம். தம்பி மைண்டஸ் இங்க வந்ததுக்கே இட்டுன்னு போக மாட்டேங்கிறீங்க நீங்க. சொன்னீங்க கஷ்டப்பட்டு இட்டுன்னு போயிருக்காரு, அங்கேயே இட்டுன்னு போல. நீங்க போல இல்ல சொல்லும் போது எலெக்ஷன்லாம் முடிட்டுனா ஒரு நாள் நம்ம போவோம் ஆஃபீஸ்க்கே, போய் நம்ம தளபதி தனியாவே பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சிரிக்கிறான். பிடில என்னங்க போக மாட்டேன்றீங்களா? அதெல்லாம் போவோம், பனையூர் வாசல் வரைக்கும் போகலாம், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓ, அதுக்கப்புறம் நம்ம அவங்க வந்து கூட்டு போவாங்கன்னு அதை சொன்னேன். முழுசா சொல்லுங்க. கோரையை நீங்க வந்து அதுல கட் பண்றீங்களே, என்ன நினைப்பாங்க அப்புறம்? ஆனா எனக்கு ஒரே ஒரு வருத்தம் இருக்கு. ரொம்ப பரபரப்பா செய்திகள்லாம் வந்து பேசிக்கிட்டு இருப்போம். இந்த பாருங்க, இப்போ ஒரு நாளைக்கு 2வது வீடியோ பண்றோம், நிறைய நியூஸ் இருக்கு, நிறைய ஏதாவது ஒன்று பேசுறோம். 2வது அந்த பாட்டு மைண்டுக்குள்ளாரையே ஓடிக்கிட்டே இருக்கு. அது வேற வந்து அதுக்கப்புறம் மீண்டும் வா ஸ்டாலினே, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஏங்க யூடியூப் எடப்பாடியாராலும் அந்த பாட்டும் ஓடுது. அது நம்ம பாக்குறது உதிக்க உதிக்க சூரியனே, மீண்டும் வா ஸ்டாலினே வா, மீண்டும் வா தலைவனே மீண்டும் வா. அது நல்லாட்சி தரணும்னா எடப்பாடியாராலும். அப்புறம் நம்ம பாட்டு. ஆமா, அப்புறம் கதை சொல்ல வந்திருக்கோம். அதெல்லாம் பார்த்தா இரிட்டேட் ஆகுது. இந்த மாதிரி பாட்டு சொல்றேன். அந்த பாட்டுலாம் இப்ப நம்ம பாக்குறோம்ல, டெய்லியும் அவர் வந்து எங்கேயாவது போறாரு வராம அந்த பாட்டை போடுவாங்க. அந்த பாட்டை போட்டோம்னா அப்படியே ஏதாவது நடக்கும். அப்படியே பார்த்து ஒரு மாதிரி பழகிட்டோமா இப்போ கொஞ்ச நாளா. இப்ப இந்த 22ஆம் தேதியில இருந்து இருக்காது, எல்லாமே அப்படியே சாஃப்ட் ஆயிடும். அதுக்கப்புறம் 23ல இருந்து உங்களுக்கு அந்த பாட்டு எல்லாமே இருக்காது அப்படின்னும் போது கொஞ்சம் ஒரு மாதிரி இதாதான் இருக்கு. ஆமா, கண்டென்ட்ல பேசுறது கண்டென்ட் ஏதாவது இருக்கும், பட் இந்த மாதிரி இருக்காதுன்னு சொல்லலாம். எப்ப அவர் போவாரு, பறைப்புரைக்கு எப்ப போவாங்க, அங்க என்ன நடந்துச்சு, இன்னைக்கு யார் என்ன கொடுத்தாங்க, எதை தூக்கி எறிஞ்சாங்க அப்படின்றது மாதிரி. அப்புறம் மத்தவங்க எல்லாம் பண்ணது அந்த மாதிரி. விஜய் மட்டும் இல்ல, ஒட்டுமொத்தமா சொல்றேன், அது சொன்னது அந்த மாதிரி எல்லாமே வந்து. இன்னைக்கு கூட ரோட்ல போகும்போது இப்படி இப்படின்னு போயிட்டு இருக்காரு. இப்படிதானே சொல்லணும், நவுருங்கன்னா இப்படிதானே சொல்லணும், காத்து வரலன்னா இப்படிதான் சொல்லணும். இல்லைங்க, அவர் இன்னும் அந்த ட்ரெண்ட்ல இருக்குன்னு நினைச்சிட்டு இப்படி இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஒரு தடவை மீண்டும் மீண்டும் நல்லா இல்லையா? நல்லா இல்ல. அந்த மாதிரி சில விஷயங்கள் வந்து மிஸ் பண்ணுவோம் இந்த எலெக்ஷனுக்கு அப்புறம். இல்லை மக்களே, எலெக்ஷனுக்கு அப்புறமேட்டு பாப்பீங்களா, எங்க வேலை முடிஞ்சிச்சு உங்க வேலை முடிஞ்சிருச்சுன்னு தூக்கி எரிஞ்சிடாதீங்க. ஓகே, வேறு என்ன, காலையில இருந்து போயிருக்காரு. இன்னைக்கு திட்டத்திட்ட ஒரு கடைசி பாயிண்ட் வந்து விருகம்பாக்கம். ஸோ அந்த ரூட், அந்த கோயம்பேடுல அந்த க்ரௌடு சரியான க்ரௌடு. அது பார்க்கும்போதே வேற ஒரு ஃபீல் இருந்துச்சு. அதுவும் கரெக்டா கேப்டனோட ஆலயத்துக்கிட்ட, கேப்டன் ஆலயத்துக்கு மேல ஒருத்தர் நின்று கை காட்டிட்டு. இல்ல, அது தெளிவா சொல்லிடுவேன். ஏன்னா நிறைய பேர் வெளிநாட்டுல எல்லாம் இருக்காங்கன்றது. விஜயகாந்த் அவர்களுடைய மண்டபம், அதான் கேப்டன் ஆலயம்னு சொல்லுவாங்க, கோயம்பேட்ல இருக்கு. அங்க வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தர் கேப்டன் ஆலயத்துக்கு கீழே அந்த மாடியில, அதுக்கு கீழே ஒருத்தர் எங்கிருந்து கை காட்டிட்டு இருந்தாரு விஜய்க்கு. இங்க இருந்து பார்த்தாலே தெரியாது விஜய் கேமரால ஃபோக்கஸ் பண்ணி ஜூம் பண்ணி எடுத்திருக்காங்க. மிஞ்சி போனா ஒரு 500 மீட்டர்ஸ் இருக்கும், 400 மீட்டர்ஸ், ஒரு 400 மீட்டர் இருக்கும். அதை எடுத்தது மட்டும் இல்லாம கேப்டன் ஆலயத்துக்கு கீழே நிக்கிறாங்கன்னு அவரை வந்து பிரேமலதா மேடம் போட்டு கொடுக்குற வேலையும் பார்த்திருக்காங்க. ஆமா, நீ யாரை கேட்டு பாடிக்கு போன? ஐயோ, நான் விஜய் நடிகரா வந்து பார்த்துதாங்க நான் வந்து கையை ஹார்ட் டேங்க சுத்தம் பண்ணதான் போனேன்.
அந்த நேரம் அவர் அங்க வந்துட்டாரு, அப்படியே பாத்துட்டாங்க, உணர்ச்சி வசப்பட்டுட்டாங்க. ஆமா அப்படின்ற மாதிரி ஏதாவது சொல்லி சமாளிச்சு. ஒருவேளை கேப்டனே ஆவியா வந்திருப்பாரோ, உடம்புல ஏறி இருக்கலாமா? மேபி இருக்கலாம். எனக்கு இப்பதான் அண்ணாமலை சொன்னாரு, விஜயகாந்த் ஆவி ஆமா. அந்நியார் மேல அந்நியார் மேல ஏறிடுச்சு, ஏறி அதான் உண்மையா பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு அந்த சொன்னாரு. மாதிரி திடீர்னு ஏறி சரி, என்னங்க விஜயகாந்த் அதுல என்னங்க இருக்கு, விஜயகாந்தோடைய தம்பி விஜய் அப்படின்னு அதெல்லாம் சொல்லியிருக்காங்க, இருக்கும்போது அதுல என்ன தவறு இருக்கு? அங்க இருந்து கை காட்டக்கூடாதுன்னு இருக்கா என்ன? அதெல்லாம் அந்நியார் எதுவும் சொல்ல மாட்டாங்க, வேலையில உண்டு. சொல்லுங்க, சொல்லிதான் பாருங்க. அந்த பாலம் இறங்குற இடத்துலயே இதயத்தெல்லாம் பிச்சு தூக்கி போட்டாரு. ஆமா, அது அப்படி எடுத்து அப்படி தூக்கி அப்படி என்ன போட்டாரு. ஸ்பீடு! சாட்டைய சுத்துறதுன்னு நினைச்சிட்டாங்க, அது இல்ல, இதயத்தை இதயத்தை எடுத்து அப்படி தூக்கி போட்டாரு. உங்களை முறைக்கிறான் தம்பி. ஏன் நீங்க தானே சொன்னீங்க சாட்டை அடிக்கிறது, நீங்க தானே இல்லைங்க, சொன்னீங்க. ஃபர்ஸ்ட் அப்படிதாங்க சொன்னாங்க. அதுதாங்க, அது ஃபர்ஸ்ட் இப்படி பாக்குறவங்களுக்கு அப்படிதான் தெரிஞ்சது, தெரியாம சொல்லிட்டேன்டா. அப்படி தெரிஞ்சது. ஆனா அப்படி இதயத்தை எடுத்து இது பண்றமா, அது வேற ரீ எடிட்ல வந்து இப்படி இப்படின்னு போட்டுருந்தாங்களா? சரி, அப்படிதான் இருக்கும் போல. இதயத்தை பிச்சு அப்படி தூக்கி போடுற மாதிரி தான் வந்து சொல்லியிருந்தாரு. அவருமே பயங்கர இதாயிட்டாரு இன்னைக்கு ஃபுல்லா வந்து இந்த சென்னை மக்களோட வந்து ஓவரால் சென்னையை கவர் பண்ணிட்டாரு. ஒட்டுமொத்தமா நம்ம என்ன சொன்னோமோ அதை வந்து பண்ணிருக்காங்க. அதாங்க, பேசுறதெல்லாம் இல்ல, தூக்கி மேல நிறுத்தணுமா, மேல மக்களை பார்த்தோமா அப்படின்னு போனாரு. ஆனா செம்ம கூட்டம், பிச்சு உதறிடுச்சு. இன்னைக்கு கோயம்பேடு கிட்ட எல்லாம், வில்லிவாக்கம், கோயம்பேடு எல்லா இடத்துலயுமே போன எந்த இடத்துலயுமே வந்து கூட்டத்துக்கு பிரச்சனை கிடையாது. ஆப்போசிட்ல போறவங்க கூட சைட்லயே வண்டி கிண்டி எல்லாத்தையும் போட்டு கை காட்டிட்டே போறாங்க. அதுவும் இந்த கோயம்பேடு கிட்ட இருந்த அந்த கூட்டம் வந்து பயங்கரமான கூட்டம், சம கிரௌடு, மேல பாலத்து எல்லாம் ஒட்டுமொத்தமா வந்து ஸ்தம்பிக்க வச்சிட்டாரு. சென்னை இன்னைக்கு வந்து பயங்கரமா ஸ்தம்பிக்க வச்சிட்டாரு. அதுக்கப்புறம் சபரிநாதன் அந்த டிரைவருடைய பையன் அவரை மேல ஏத்தி எல்லாருக்கும் விட அவருக்கு மாலையை போட்டு மரியாதை பண்ணி கூட்டு போனார் மிஸ்டர் பிரகாஷ் ராஜ் அவர்களே. டிரைவரோட மகனுக்கு. ஆமா, அழுத்தியே சொல்லுவேன், டிரைவரோட மகனுக்கு. தமிழ்காரன் காதுல மாதிரி சொல்லு, அந்த கூர்மாய் காதுல விழுற மாதிரி சொல்லு, வருத்தப்படாமலே சொல்லுது. அது அந்த கூர்மாய் காதுல விழுந்துற போது தான்டா சொல்றேன். எப்படி பேசுறாரு, கூச்சமே இல்லாம. எனக்கு இன்னமும் டென்ஷன் ஆகுதுங்க. அதுக்காக தான் இன்னைக்கு வேணும்னே பண்ணிருப்பாங்க. இல்ல, நீ என்ன சொல்றது? டிரைவரோட பையனுக்கு என்ன தெரியும்? அவருக்கு நேத்து வரைக்கும் வந்து ஒரு எம்எல்ஏ ஆக போறோம் தெரியாது. மத்தவங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கா? நாளைக்கு ஆக போறோம் தெரிஞ்சிருக்கும், அவங்களுக்கு தெரியும். எம்எல்ஏ ஆயிடுவோம் தெரியும். இப்ப போய் நீங்க இன்பநிதிட்ட கேளுங்க, அடுத்து நான் 5 வருஷத்துல நான் என்னவா இருப்பேன்னு அவர் சொல்லுவாரு. ஆனா அவருக்கு தெரியாது, அதுக்கு என்ன பண்றது? கருத்து கணிப்புல நம்ம பார்த்தோம்னா அவர் 2வது இடத்துல தான் இருக்காரு. லிஸ்ட்ல வந்து 2வது இடத்துல தான். சென்னையில பெரும்பாலும் வந்து டிவிக்கு பயங்கரமான டஃப் கொடுத்துட்டு இருக்கு. விஜய் வந்து இன்னைக்கு கொடுக்காம இருந்தது, அது கொஞ்சம் கீழே இறங்கி இருந்தது. விஜய் வேற போயிட்டு நேரடியா எல்லாருக்கும் வந்து பிரச்சாரம் பண்ணிருக்காரு. 10 கேண்டிடேட் ரோட் ஷோ பண்ணிட்டாரு. 10 கேண்டிடேட் இருக்குங்களா? 10 கேண்டிடேட் மேலேயே வந்து மொத்தம் 16 தான் தொகுதி. சென்னையில மிகப்பெரிய அடி இருக்குது, வலுவான அடி வந்து சென்னையில வந்து இருக்குது. அதனால இன்னைக்கு என்னன்னா, சென்னையை ஓவராலா கவர் பண்ணியிருக்காரு. கடைசியா அந்த பாயிண்ட் எம்ஜிஆர் நகர், அந்த விருகம்பாக்கம் அந்த இடம் கரெக்டா சொன்னா, அந்த கேஎம் ஹாஸ்பிட்டல் அந்த ரோடு, எம்ஜிஆர் நகர் அந்த ஜங்ஷன் வேற லெவல் கிரௌடு. சும்மா வழி நெடுக கரெக்டா கேப்டனோட அந்த ஆபீஸ் அதுல இருந்து அப்ப இருந்த கிரௌடு வந்து பாத்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி நீங்க எப்ப பாக்கலீங்கன்னா கேப்டனோட டெத் அன்னைக்கு பார்த்தது. அப்படி ஒரு கிரௌடு வந்து அன்னைக்கு வந்துச்சு. அதுக்கப்புறம் இன்னைக்கு விஜய் 10 லட்சம் பேர் என்னமோ ஒட்டுமொத்தமா. அது நான் சொல்றது அன்னைக்கு அந்த இடத்துடைய கிரௌடு சொல்றேன். அதுக்கடுத்து இன்னைக்கு விஜய்க்கு தான் அந்த கிரௌடு வந்து வந்திருக்கு. வெறுமனே என்னன்னா, இப்ப நம்ம ஊர்ல வந்து கிரௌடு வந்துட்டா என்ன அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதுக்கு முன்னாடி இந்த கிரௌடை யாரும் பார்த்தது இல்ல. இந்த இளைஞர் இன்னைக்கு நீங்க நம்ம பார்த்தோமே, ஒரு போலீஸ்கார் வந்தாருல குறுக்குல வந்துட்டு, எதுக்கு அந்த லேடிஸ் இருக்கிற இடத்துல அவ்வளவு டஃபா அவர் வந்து வராரு, என்ன இதுன்னு ஒண்ணும் புரியல. அங்க வந்துட்டு நீங்க எங்க வந்தீங்க அப்படின்னு கேக்குறேன். நாங்க விஜய் பக்கம் வந்தோன்றாங்க. இப்ப வந்து இப்படி நீங்க இதாகி நிக்கிறீங்களே அப்படின்னு. நீங்க பின்னாடி இருக்கிற ஜென்ஸ் எல்லாம் வந்து போக சொல்லுங்க அவங்க. அவங்கள சொல்லாம எங்களை வந்து சொல்லுங்கன்னா, அவர் போலீஸ் பேசுறது கேட்டோம்னா பின்னாடி பசங்க டிவி அவர் டென்ஷன் ஆயிட்டாரு, ஒன்னும் வேலைக்கு ஆகாது அப்படின்னு. அதுக்குள்ள விஜயும் வந்துட்டாரு. அந்த போலீஸ்கார் அந்த இடத்துக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை. அவர் சேஃப்டிக்காக போயிருக்கலாம், எல்லாம் ஓகே. பட் ஆனா லேடிஸ் முழுக்க லேடிஸ் பொண்ணுங்களா இங்க வந்துருல, முன்னாடி வந்திருக்கணும். அவர் வந்து அந்த வேலிக்கு இந்த சைடு வந்திருக்கணும், வேலிக்குள்ளேயே போயிட்டு அதை ஏதோ தடுக்கிறதுக்கு என்ன ட்ரை பண்ணாரோ தெரியல. இன்னொரு பக்கம் ட்ரை பண்ணாரா இல்லங்க, தடுக்கிறதுக்கு விழாம எதுவும் தடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணாரோ என்னவோ தெரியல. பட் ஆனா அங்க போயிட்டு அது தேவையில்லாம வார்த்தைகளை விட்டு அவங்க ஒரு பக்கம் டென்ஷன் ஆகி பார்க்கும்போது எனக்குமே கொஞ்சம் ஒரு பதட்டமா தான். ஏன்னா நிறைய பேர் வந்து அந்த கன்ஜஸ்டன்டா அது ஒரு பக்கம் பயமா தோணுச்சு. ஆனா அதை தாண்டி அந்த கிரௌட பார்க்கும்போது ஒரு 2% விழுவுமா டிஎம்கேக்கு. அதாவது யங்ஸ்டர்ஸ் ஓட்டு சொல்றேன், யங்ஸ்டர்ஸ்க்கான ஓட்டு வந்து யங்ஸ்டர்ஸோட ஏற்கனவே சொன்னதான், யங்ஸ்டர்ஸோட ஓட்டு வெறித்தனமா வந்து விழப்போகுது. அதெல்லாம் சும்மா பாக்குற ஓட்டு எல்லாம் அவங்கிட்ட சொல்லாதீங்க, நீங்க மத்தவங்கள கூட சொல்லுங்க. யாராங்க அவன் ஓட்டு உறுதியா விஜய்க்கு தான் வந்து விழுன்றது
காட்டிடுச்சு. அது இன்னைக்கு அந்த கிரௌடு வந்து பயங்கரமா காட்டிடுச்சு. சென்னையில ஓட்ட போடலடா, ஓட்டையில தான் சென்னையே இருக்குது அப்படின்ற மாதிரிதான் அப்படின்னு வந்து இன்னைக்கு ஒரு சென்னையில ஒரு மிரள வச்சிட்டாப்படி. அதான் அந்த வேவை வந்து இன்னைக்கு கொண்டு வந்துட்டார். இன்னைக்கு ஃபுல் டே அந்த இது டோட்டலா நாளைக்கு வேளச்சேரி அதெல்லாம் கவர் ஆமா பிளான் இருக்கு போல. நாளைக்கு வேளச்சேரி, அப்புறம் இன்னும் சில ஏரியாஸ்லாம் சொன்னாங்க. ஸோ நாளைக்கும் சென்னையில பாதி சென்னை இன்னைக்கு முடிச்சுட்டாருன்னு. ஆமா ஆல்மோஸ்ட் அந்த பக்கம் எல்லாமே இந்த திருவள்ளூர், பொன்னேரி, ஆவடி இந்த சைடு உள்ளது, மதுரவாயில் எல்லாமே, அண்ணா நகர், வில்லிவாக்கம், விருகம்பாக்கம் வரைக்கும் முடிஞ்சிச்சு. ஸோ இந்த பக்கம் வேளச்சேரிக்கு வரல. ஸோ வேளச்சேரி, ராயப்பேட்டை இந்த சைடு ஈசிஆர் இன்னும் இங்கிட்டலாம் போகல, அங்கெல்லாம் போல. ஈசிஆர் போவார் அவரு, டெய்லியும் போறது தான், பிரச்சனை இல்லை. அந்த பக்கம் பிரச்சாரத்துக்கு தான் அங்கெல்லாம் வந்து வாய்ப்பு இருக்கு. ஸோ வாத்தி ரைடு நாளைக்கும் தொடரும். ஆமா நாளைக்கும் கண்டினியூ ஆகும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ சென்னை ஓவராலா கவர் பண்ணியிருக்காரு. மிகப்பெரிய சேதாரத்தை ஏற்படுத்துவாருன்றது உறுதி. அது வெறுமனே யங்ஸ்டர்ஸ் மட்டும் வச்சுக்கோங்க. நான் வந்து லேடிஸ் கூட போல, வெறுமனே யங்ஸ்டர்ஸை வச்சு லேடிஸ் இங்க நம்ம வந்து தவிர்க்கவே முடியாது. நான் ஒரு இதுக்காக சொல்றேன், லேடிஸை வச்சுக்காதீங்க, விட்டுருங்க. பட் யங்ஸ்டர்ஸை மட்டுமே வச்சு செதிலாம் இந்த தடவை வந்து செதுக்க போறோம். ஆமா அது அவருக்கு ஓட்டு ஜெயிக்கிறாரு தோக்குறாருன்றதெல்லாம் தாண்டி அவரால் பெரிய சேதாரம் இந்த தடவை வந்து ஆக போகுதுன்றது உண்மை. அதற்கு உதாரணம் இன்றைய கூட்டம், இன்றைய ரோட் ஷோக்கான இந்த வரவேற்பு. நம்ம பேசிட்டு இருக்கும்போது கேட்டீங்களா நண்பர் ஒருத்தர், நீங்க எல்லாம் விஜய்க்கு ஓட்டு போட்டு திமுக எங்களை உட்கார வைக்கிறதுக்கு தான் நீங்களாம் அவ்வளோ ஆவலா இருக்கீங்க, அவ்வளோ இதா நண்பர் உட்காரு 4ஆம் தேதி தெரிய முடியுமா? இதுல வேற பந்தயம் வேற வச்சிருக்காங்களாம். 2 சீட்டு ஜெயிக்கணும், 2க்கு மேல 3-1 ஜெயிச்சிச்சுனாலே ட்ரீட் நாங்க வைக்கிறோம். ரெடியா இருக்கு சொல்லுங்க. அதுதான் நான் பந்தயத்துக்கு நாங்களும் வரலாமா அப்படின்னு கேட்டிருக்கேன். இது ஒரு பக்கம். விஜயோடைய கூட்டம் அப்படின்றது இன்னைக்கு முழுசா வந்து நடந்திருக்கு. காலையில ஆரம்பிச்சு எந்த இடையூறும் இல்லாம ஈவினிங் வரைக்கும் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்காரு. கடைசியா அந்த கேமராமேன் பண்ண அந்த குக்கு தான் வந்து பயங்கரமான குக்கு. அந்த சூரியன் மறையிற நேரத்துல அப்படி விஜய் வர மாதிரி ஒரு வேலையை வந்து அந்த கேமராமேன் வந்து பார்த்துருக்காரு. அது பயங்கரமா சோசியல் மீடியால பயங்கர வைரலா போயிட்டு இருக்கு. நல்லா குடிகார விஜய் அது பேசவே இல்லையே. தடிக்கு விழுந்ததா? வருவாங்க, அடுத்து எடுத்துட்டு வருவாங்க. இப்பதான் முடிஞ்சிருக்குன்றதான முடிஞ்சிருக்கு. இனிமேதான் ப்ராசஸ் பண்ணி என்ன பிராண்ட் என்ன. யூடியூபர்லாம் உடனே இருப்பாரு, லைவ்லயே இருக்கும். அங்க விஜய் வீடியோ பாத்துக்கிட்டே இருக்கும்போது இங்கெல்லாம் ரெக்கார்டிங் ஓடிக்கிட்டே இருக்குமே. யூடியூபருக்கு இன்னும் வரல. வருவாங்க, ஏன் அவசரப்படுறீங்க? வீடியோ போடணும்ல. அவருக்கு முன்னாடி அண்ணன் வந்திருக்காரு. அண்ணன் வந்துட்டாரு. அண்ணன் ஏதோ இன்னைக்கு ஏதோ புதுசா எடுத்துட்டு வந்திருந்தாரு. ஆமா என்னன்னு தெரியல, ஆளே வித்தியாசமா இருக்காருங்க பாக்கவே. அப்படியா? இல்ல போய் கண்ணாடியில பாருங்க, உங்க முகமும் என் முகமும் ஒரே மாதிரிதான் இருக்கும். என்ன அந்த மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்க கூடாது. என்ன நான் கொஞ்சம் கலர் கருப்பா இருப்பேன், அது ஒண்ணு இல்ல, அது வெயில் அப்படின்னு சொல்லி. என்ன பிரச்சாரமா? பிரச்சாரம் போயிட்டு வந்ததுனால இப்ப ஏதோ பேசிட்டு இருக்காரா? இல்ல ஓட்டுக்கா? ஓட்டுக்கு. அது பணநாயகத்துக்கும் ஜனநாயகம். பணநாயகம், அதாவது இங்க ஜனநாயகம் இல்லையா, பணத்தினாலதான் இவங்க எல்லாமே ஜெயிக்கிறாங்க. நம்மலாம் இனநாயகன், புரியுதுங்களா? நம்ம இனத்துக்காக போராடுறவங்க, அவங்கெல்லாம் பணத்தை கொடுத்து பணநாயகத்துக்காக இது பண்ணிட்டு இருக்காங்க. போட்டி கடுமையா தான் இருக்கு. இல்ல கடுமையா தான் இருக்கு. உங்களுக்கு அதுக்கு என்ன சம்பந்தம்? போட்டி எல்லாம் கடுமையா தான் இருக்கு. மும்முனை போட்டி நல்ல கடுமையா தான் இருக்கு. உங்களுக்கு என்ன சம்பந்தம்? அதுக்கு படுத்திக்குவோம்ல. உங்களுக்கு அதுக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. நீங்க பாட்டு தனியா விளையாண்டுட்டு இருங்க, அதனால ஒரு பிரச்சனையும் கிடையாது. இங்க வராதீங்க. நீங்க இவங்க கேம் வேற, உங்க கேம் வேற. இனத்துக்காகவும் தமிழுக்காகவும் கொள்கைக்காகவும் கோட்பாட்டுக்காகவும் அதுக்காக இருக்கிற ஒரு கட்சி இது வந்து தேஞ்சு போறது மனவலியோட இருக்குன்னு சொல்லிட்டு மிக்க நன்றி, தேங்க்யூ, போயிட்டு வாங்க. அதுதான் சொல்லிட்டு போயிருக்காரு. என்ன சிம்பிளா சொன்னா, தம்பிங்களா நம்ம தோத்துருவோம் இந்த எலெக்ஷன்ல, அதனால எதுவும் கவலைப்படாதீங்க. 4ஆம் தேதி அண்ணன் வர பயிற்சி முயற்சி அதுதான் சொல்லிட்டு போயிருக்காரு. வேற ஒன்னும் இல்ல. தெரிஞ்சிருச்சு தோல்வியோட விரக்தி அவரு ரிசல்ட் தெரிஞ்சிருச்சு. அதுக்கு மேல எதுவும் நம்ம பேச வேணாம். அண்ணன்ட்ட போய் அண்ணனுக்கே தெரியும்ல, அதுக்கு மேல என்ன இருக்கு? அதுக்குன்னு இப்படி சோர்ந்து போய் உட்காந்து வீடியோ போடலாமா? ஒரு எழுச்சியா தம்பிகளே அப்படின்னு சொல்லி அதெல்லாம் பேசி தொண்டை தண்ணி வசதி போய் தான் வந்து உட்கார்ந்துருக்கேன். கருன்னு வந்து உட்கார்ந்துருக்கேன். என்ன பண்றது? இங்க ஒரு சைடு இவரு போனாருன்னா அங்க விடுவாங்களா? சும்மா இருப்பாங்களா திமுக காரவங்க? நாங்களும் போயிருக்கோம்ல, பெரிய வால் எடுத்துக்கிட்டு. கெஜ்ரிவால் யாரு? ஆம் ஆத்மியுடைய தலைவர். ஆமா. எதுக்காக அரசியலுக்கு வந்தாரு?
ஊழல் இருக்கக்கூடாதுன்னு. அந்த லோக்பால் அந்த இது ஆமா. சட்டம் வரணும் அப்படின்னு சொல்லி ஒரு வயசானவர் ஒருத்தர் இருந்தாரு. ஆமா. ஆஹ் இது அண்ணா சார். அவரை அவரு வந்து பகடக்காயா வச்சு அவர் அங்க வந்து வச்சிருந்தாரு. அதுல இவர் ரூட் எடுத்து தனியா ஆம் ஆத்மின்னு வச்சு ஒரே மாசத்துல முடிச்சு பெருசா பேசி டெல்லியில வந்து ஆட்சியை பிடிச்சாரு. அதுக்கப்புறம் இப்ப அவரு சொல்லிய முடிச்சு இப்ப உட்கார வச்சிருக்காங்க. அது வேற விஷயம். அவர் வந்து ஊழலுக்கு எதிரான ஒரு ஆட்சிக்காக வந்தவர். ஆமா. அவரு இங்க வந்து பிரச்சாரம் பண்றாரு. ஊழலுக்கு இங்க வந்து திமுகவுக்கு ஆதரவா பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. ஆமா. என்னாச்சு இப்போ? அங்க எதிரா ஊழலுக்கு எதிராக ஆட்சி நடத்துறவரு, அங்க ஆட்சியை பிடிச்சவரு, இங்க திமுகவுக்கு ஆதரவா பண்றாரு. ஊழல் இல்லையே. இங்க இல்லதான், யாரும் இல்லைன்னா ஊழல் மட்டும் இல்ல, சட்டம் ஒழுங்கு இல்ல, எதுவுமே இல்ல, பெண்கள் பாதுகாப்பு இல்ல அப்படின்றீங்களா? இருக்கிறத 19 சொல்றேன். அது இல்ல இது இல்ல எல்லாமே எதுவுமே இல்ல. ஏங்க 10,000 ரூபாய் வச்சிருக்கிறவரை போய் நீங்க ஊழல் இல்லைன்னு சொல்றீங்க பாத்தீங்களா? ஊழல்வாதின்றீங்க. என்னங்க இதெல்லாம்? செந்தில் பாலாஜி கொண்டு கண்ணு முன்னாடி நிறுத்துங்க. KN நேரு அவர்களை கொண்டாந்து கண்ணு முன்னாடி நிறுத்துங்க. அவங்க கிட்ட மட்டும் எவ்வளவு இருக்குது? எவ்வளவு இல்ல, எவ்வளவு வேணும்னு கேளுங்க தம்பி. அவ்வளவுதான் இருக்குது, கொஞ்சம் தான் இருக்குது. எவ்வளவு வேணும்னு சொல்லுங்க தம்பி. நீங்க சொல்லவே மாட்டேங்கிறீங்களே. கட்சி என்ன வேலைன்னு சொல்லுங்க முதல்ல அப்படின்ற அளவுக்கு. சோ ஊழலுக்கு எதிராக ஒரு கட்சியை தொடங்கிட்டு அங்கிருந்து இங்க வந்து திமுகவுக்கு ஆதரவாக கேட்டா இண்டி கூட்டணி, நாங்கெல்லாம் ஒரே கூட்டணி, கொள்கை கூட்டணி, பாஜக வந்துட்டாரு. பாஜகவுக்கு எதிரான வந்து அழுதாருல. இல்ல இப்போ இவருக்கு ராகுல் காந்திக்கு இவருக்குமே ஆகாது தானே? ஆகாது. அப்புறம் எதுக்கு? யாருக்கு? ராகுல் காந்திக்கு கெஜ்ரிவாலுக்கு ஆகாதுன்றீங்க? ஏங்க அவங்களுக்கு யாருக்குமே யாரும் வந்து இந்த இதுக்கு ஊழல் இதுல நீங்க எல்லாம் உள்ள போற ஆளுன்னு சொல்லி தானே இவர் ராகுல் காந்தி எல்லாமே சொல்லியிருந்தாரு. எதிர்ப்பாதான் பேசியிருந்தாரு. அதெல்லாம் கரெக்ட் தான்யா. அவங்களுக்கு யாருக்குமே ஆகாது. ஆனா கேட்டா இவங்க எல்லாம் இந்திய கூட்டணின்னு சொல்லி, இந்தியா கூட்டணின்னு சொல்லி அவங்களுக்குள்ளாரே ஒரு இருந்துக்கிறாங்க, பூசல் வந்து பூசிப்பாங்க. இப்ப என்னன்னா கெஜ்ரிவாலை கூட்டு வந்து இங்க திமுக ஆதரவா வந்து பிரச்சாரம் பண்றாங்க. கேட்டா ஒரே காரணம் கொள்கை கூட்டணி, பிஜேபிக்கு எதிராக வந்து வந்திருக்காரு, இந்தியாவிலேயே ஸ்டாலின் தான் மாஸ் லீடர் அப்படின்னு சொல்லி கெஜ்ரிவால் வந்து சொல்லிட்டு போயிருக்காரு. இவர் இதே மாதிரிதான் 2021 அப்ப கமலுக்கும் வந்தாரு கெஜ்ரிவால். அந்த கூட்டங்கள் எல்லாமே கெஜ்ரிவால் 2021 கமலுக்காக வந்தாரு. இன்னைக்கு கமலே அங்கதான் இருக்காரு. ஆமா, கெஜ்ரிவாலும் அங்கதான் இருக்காரு. கமல் எங்க இருக்காரு இப்போ? அதுதான் சொல்றேன். கமலும் இங்க வந்துட்டாரு, கெஜ்ரிவாலும் இங்க வந்துட்டாரு அப்படின்னு ஒரு மாதிரி போயிட்டு இருக்கு. சோ அந்த கூட்டத்தை பத்தி நம்ம பேசியே ஆகணும். நல்ல பெண்கள் கூட்டம் வரவேற்பு கொளத்தூர்ல. சோ கேட்க வேணாம், முதலமைச்சர் தொடர்ந்து ஜெயிச்சுக்கிட்டு இருக்காரு. சோ இந்த தடவையும் வந்து ஜெயிச்சிருவாரு அப்படின்றாங்க. அந்த பெண்கள் கூட்டத்தை பார்க்கும்போதே தெரியுது எல்லாருமே வந்து ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க. பெண்கள் அந்த பதாகையை அவங்களா வச்சுக்கிட்டு, அதுல ஒரு 70 வயசு இருக்கும் இவர் இங்க இருந்து போகும்போது அந்த அட்டையை எடுத்து மறைச்சிக்கிட்டாங்க பாருங்க. 70 வயசுல தாங்க அண்ணனா மாறி இருக்காரு. இன்னும் தெரியாம அப்பா போர்டு வச்சிருந்தாங்க, அப்பா போர்டு வச்சுக்கிட்டு இருக்காங்க. அவரு அண்ணனா மாதிரி ரொம்ப நாள் ஆச்சு. அண்ணாவதாரம் எடுத்து எவ்வளவு நாள் ஆச்சு? ஏன்டா இன்னுமாடா அண்ணா இதை கொடுக்கல, அப்பா அதை வச்சிருக்கீங்க? அது அடிச்சாச்சு, அது வேஸ்ட் ஆயிடக்கூடாது இல்ல. அதனால இளம் பசங்களுக்கு வந்து அப்பா போர்டு, கொஞ்சம் வயதானவர்களுக்கு பிடிச்சிருந்ததே வயதானவங்க தான். பிடிச்சிருந்ததே அவங்க அவர் வயசுடையவங்க தாங்க. அவங்க தான் அப்பான்னு போர்டு வச்சுட்டு இருந்தாங்க. எல்லாம் வரவேற்பு எல்லாம் பலமா தான் இருந்துச்சு. பாதுகாப்புலாம் பலமா தான் இருந்துச்சு. கெஜ்ரிவால் அவர்களுடைய வருகை அதெல்லாம் வந்து நல்லா இருந்துச்சு. ரெண்டாவது கமலஹாசன். அது விடுங்க, இதுல இன்னொன்னு இருக்குது. சிம்பிளிசிட்டியா போய் வஞ்சர மீன் வாங்கி சாப்பிட்டுருக்காரு. புறாக்கறினா தான் எனக்கு பிடிக்காது. அது பேருக்கு அந்த புறாக்கறினால என்னன்னு தெரியாது. அது புறாக்கறின்னு போடுங்க வந்துடும். ஸ்டாலின் புறாக்கறின்னு போட்டீங்கனாலே புறாக்கறின்னு போட்டு சர்ச் பண்ணி பார்த்துட்டு அது போட்டீங்கனாலே வந்துடும். ஆமா, அதுக்கப்புறம் சொல்லுங்க. இது வஞ்சர மீன் அவருக்கு மீன் ரொம்ப பிடிக்குன்னு இப்ப லேட்டஸ்டா சொல்றாரு இல்லையா? சோ அதனால அந்த மீனவர் வீட்டுக்கு போனதுனால கேட்டு வாங்கி. ஆமா, வஞ்சர மீன் செய்யுங்க. வஞ்சர மீன் ரெடியா தானே வச்சிருப்பாங்க. ஆமா, எல்லாருமே உங்களுக்கு ஸ்டாக் மசாலா போட்டு ரெடியா தான் இருக்கும் வஞ்சர மீன். சோ கேட்டோடனே வந்து அவங்களும் ரெடி பண்ணி வந்து கொடுத்துட்டாங்க வஞ்சர மீன். சோ வஞ்சர மீனை சாப்பிட்டு வாக்கு சேகரிச்சுட்டு வந்திருக்காரு தலைவர். அதெல்லாம் விழுந்துரும், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. யாருன்னே தெரியாம இந்த மழை வெள்ளத்துல பாதிக்கப்படும் போது பார்க்க போகும்போது திடீர்னு வந்துருக்காரு. அதுக்கு முன்னாடி பார்த்தோன்னா உள்ள இருந்து கேமரா எடுத்திருப்பாங்க. தெரியாம வந்துட்டாரு. தெரியாம இதுக்கு பேர் தான் தெரியாம. ஏன்டா அதுக்கு முன்னாடி கேமராமேன் எங்கடா இருந்தான்? அந்த கமல் வரேன். கமல் வந்து பாத்தீங்கன்னா கோவை போயிட்டு செந்தில் பாலாஜி அவர்களுக்காக வந்து வாக்கு சேகரிச்சிட்டு இருக்காரு. உலகத்திலேயே ஒரு மனிதனுக்கு இப்படி ஒரு நிலைமை வரக்கூடாதுன்னா அது நேற்றைய தினம் கமலஹாசனுக்கு வந்த நிலைமை தான். பழைய வீடியோலாம் இருக்கும், பாருங்க. செந்தில் பாலாஜிக்கு எதிராக அவர் பேசினது. 11 மணிக்கு பதவி ஏற்றோன்னா 11:05 வந்து மணல் எடுக்கலாம், எந்த அதிகாரி வந்து தடுக்கிறான் பாருன்னு வந்து
சொல்றாரு அப்படின்னு வந்து அதை பத்தி ரொம்ப வந்து ஆக்ரோஷமா காட்டமா டார்ச் லைட் அடிச்சுக்கிட்டே பேசினதே நம்ம ஆண்டவர் தான். 5 வருஷம் முன்னாடி 5 வருஷம் 21. ஆமா, டார்ச் லைட் அடிச்சு ஆவேசமா பேசினவர் தான் நம்ம ஆண்டவர். இன்னைக்கு அதே ஆண்டவர் அங்க போயிட்டு நம்பிக்கை நட்சத்திரம் தம்பி செந்தில் பாலாஜி அவர்களுக்கு உங்களுடைய ஓட்டை பொன்னான வாக்கை உதயசூரியன் சின்னத்தில் வாக்களித்து வெற்றி பெற செய்யுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன்னு போய் நிக்கிறது. என்ன தெரியல என்ன மாதிரி அரசியல். திருந்தக்கூடாதா ஒரு மனுஷன் திருந்தக்கூடாதா? திருந்தலையே. திருந்திருந்தா நீங்க வந்திருக்க மாட்டீங்க. நீ திருந்திருந்தா நீ அரசியல் வீட்டுல போயிருக்கணும். போயிடக்கூடாது, அரசியல்ல ஒரு சைடு இருக்கணும்ன்றது. அவன் இன்னும் திருந்தலமாமா. ஏங்க திருந்துறவங்க என்ன பண்ணுவாங்க? வேண்டாம், நமக்கு அரசியல் வேண்டாம், நமக்கு இது ஒத்து வரலன்னு சொல்லிட்டு போயிருப்பாங்க. அதே எந்த கட்சி எதிர்த்தோமோ அவங்க கிட்டயே போய் எம்பி சீட்டு வாங்கி யாரை எதிர்த்து மணல் கொள்ளையை பத்தி எல்லாம் பேசணுமோ, மணல் திருட்டை பத்தி பேசணுமோ அவங்க இதுக்கே போய் பிரச்சாரம் பண்ற கொடுமையெல்லாம் எங்கேயாவது நடக்குமா? எனக்கு ஒரே ஒரு ஆசை தான், விஜய் அவர்கள் இப்ப அரசியலுக்கு வந்திருக்காரு. இப்போ வந்து ஒரு நல்ல பீக்ல இருக்காரு. அடுத்து எலெக்ஷன்ல என்ன நடக்க போகுது, May 4th அப்புறம் என்ன ஆக போகுதுன்றதெல்லாம் அடுத்த பிரச்சனை. ஒருவேளை விஜய் அரசியலுக்கு ஒத்து வரல, ஒரு வேலை தோத்துட்டாரு, இல்ல எதுவுமே நடக்கல, அவர் எதிர்பார்த்த எதுவும் நடக்கலன்னா அவர் அரசியலை விட்டு அப்படியே போயிடுறது தான் கூட பெஸ்ட். தயவு செய்து இந்த மாதிரி அரசியலை என்னைக்கும் முன்னெடுத்துறாதீங்க. ஒரு நாளும் ஒரு எம்பி சீட்டுக்காக, ஒரு 5 தேமுதிக மாதிரி ஒரு 5 எம்எல்ஏ சீட்டுக்காக, ஒரே ஒரு ராஜ்யசபா சீட்டுக்காக மற்றவங்களுக்காக போய் பிரச்சாரம் பண்றது, நீங்க யாரை வந்து இவ்வளவு மோசமா பேசிட்டு அங்கேயே போய் நிக்கிறது, அந்த அரசியலை மட்டும் தயவு செய்து ஒரு நாளும் எடுத்துறாதீங்க. அதுதான் நம்மளுடைய எடுக்க மாட்டாருன்னு நம்புறோம். ஏன்னா இந்த அளவுக்கான இது வந்து யாருக்குமே இல்ல. வராது, பரவாயில்லைங்க. அவரெல்லாம் டிவி எல்லாம் உடைச்சவருங்க, ரிமோட் எல்லாம் தூக்கி போட்டு உடைச்சு இதெல்லாம் பண்ணவருங்க. அதெல்லாம் பார்க்கும்போது எப்படி ஒரு மனுஷன் போவான் அப்படின்ற எல்லாருக்கும் ஒரு தாட் இருந்துச்சுல. ஆனா அதையும் தாண்டி இன்னைக்கு போயிட்டு செந்தில் பாலாஜிக்காக பேசுறேன். பாத்துக்குங்க, நீங்களே எவ்வளவு பெரிய ஆளு, நீங்களே நம்பி இருக்கீங்க. அவ்வளவுதான் இல்லங்க, யோசிக்கிற நீங்களே வந்து இப்போ யோசிச்சிருக்கீங்கன்னா இந்த மனுஷனுக்கு சரி சினிமா நல்ல நாலேஜ் இருக்குது, நிறைய இதெல்லாம் உலகம் ஃபுல்லா சுத்துது, நிறைய எல்லாம் பேசுது, தமிழ் கிமிழ்னு பேசுது, பாரதியார் முண்டாஸ் எல்லாம் கட்டியிருக்குன்னு பார்த்தோன்னா சரி ஓகே ஓரளவு ஏதோ இருக்கும் போல இருக்கு சரக்கு. இதுக்கு சீமான் எவ்வளவு தேவலாமே, வேற இருந்தா கூட இந்த விஷயத்துல நான் வெளிப்படையா பண்ண மாட்டேன், கூட்டணி நான் வெளிப்படையா வைக்கவே மாட்டேன்டா அப்படின்னு சொல்றதுல பரவாயில்லல்ல. இவங்க எல்லாம் பண்ற வேலைக்கு ஏதோ இப்ப இந்த இவங்க பச்சோந்தி பண்ணதா இருக்கட்டும், இன்னைக்கு தூத்துக்குடியில போயிட்டு ஒருத்தங்க வாசல்ல கிறிஸ்டின் அந்த இதுல சர்ச்சில இருந்து வெளியே வரவங்க வாசல்ல போய் நின்று குடுக்கறதா இருக்கட்டும், யாரும் மதிக்காம அவங்க பாட்டுக்கு போனதா இருக்கட்டும், மற்றபடி இந்த மாதிரி கமலஹாசனா இருக்கட்டும், இந்த இவங்க எல்லாமே இந்த மாதிரி ஒரு கேட்டகரியில தானே வந்து சேர்றாங்க. அதனால அந்த அரசியலை மட்டும் முன்னெடுத்துறாதீங்க அப்படின்றதுதான் நம்மளுடைய வேண்டுகோள். ஆனா ஆண்டவருடைய நிலைமை தான் பாவம். இவ்வளவு வந்து இது பண்ண, ஒரு பக்கம் கரூருக்கு அந்த செந்தில் பாலாஜி அவருக்காக போய் ஆதரவு, இன்னொரு பக்கம் அதே கரூர்ல அன்பில் மகேஷ் அவர்கள் படிச்சு ஆமா 2 பேரும் அதான், ஒரு நடிகருக்கு இன்னொரு நடிகர் ஆச்சரியப்படுறதுக்கு ஒண்ணும் இல்லை. சோ அந்த இதுல வந்து அவருக்கும் போய் திருவெரும்பூர்ல போய் அவருக்கும் வந்து பண்ணியிருக்காரு, பிரச்சாரம் பண்ணியிருக்காரு. வாழ்க வளமுடன், உங்கள் பணி தொடரட்டும், இதே மாதிரி தொடரட்டும், நல்லா இருக்கும். பிரச்சாரத்துக்கு மட்டும்தான், வேற எதுக்கும் கிடையாது. தப்பி தவறி 2029 போயிட்டு நில்லுங்க, ஒன்னும் பிரச்சனை இல்லை, மறுபடியும் உதயசூரியன் நிக்க வச்சு அநேகனுக்கு சீட்டு தருவாங்க. அநேகன் பாடலாசிரியர் அநேகன் ஜெய் போயிருக்காரு, வேலைச்சேரி கேண்டிடேட்டுக்கு பிரச்சாரம் பண்றதுக்கு போயிருக்காரு. எப்படி சிபி இறங்கி இருக்காரோ அவராது ரீல்ஸ் தான் போடுறாரு, களத்திலே இறங்கிட்டாரு. இல்ல நிறைய பேர் பார்த்திருக்கேன், இந்த ஒரு 40க்கு கீழே இருக்கிறவங்க இண்டஸ்ட்ரியில இருக்கிறவங்களே பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா விஜய் அவர்களுக்கு தான் இல்ல ஆதரவெல்லாம் இருக்கு. எல்லாரும் வெளிப்படையா பண்றது கிடையாது. ஜெய் வந்து இப்ப வெளிப்படையா பிரச்சாரத்துக்கு வந்து இல்லங்க, இதெல்லாம் எப்பத்துல இருந்து நடக்குதுங்க. சிம்ரன்லாம் கூட வந்து அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க, ஏடிஎம்கேக்காகலாம் பிரச்சாரம் பண்ணியிருக்காங்க, நிறைய பேர் வந்து பண்ணியிருக்காங்க. பட் ஆனா இப்போ விஜய் அப்படின்னும் போது கொஞ்சம் யோசிப்பாங்க எல்லாரும், ஒருவேளை அவர் வந்து ஏதாவது ஆயிடுச்சு, நமக்கு பட வாய்ப்பு இல்லாம போச்சு, வடிவேல் மாதிரி ஆயிடுச்சு அந்த மாதிரினா. ஆனா ஜெய் அவர்கள் வந்து நேரடியாக பரப்புரைக்கு வந்து வந்திருக்காரு. சிபிஎம் வந்து ஆதரவுலாம் நிறைய வேட்பாளர்களுக்கு ஆதரவு கேட்டுக்கிட்டு இருக்காரு. அப்படின்னும் போது நிறைய பேர், அப்புறம் விஜயோட ஃப்ரெண்டு சஞ்சீவ் அவரு வந்து ஆதரவு கேட்டுக்கிட்டு இருக்காரு. அப்படின்னும் போது ஒவ்வொன்றா வந்து நடந்துகிட்டு இருக்கு. ஸோ எல்லாமே நல்ல விஷயங்கள். திரைத்துறையிலிருந்தும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வந்து
சப்போர்ட் வந்து வந்துகிட்டு இருக்கு. அவரோட ஃப்ரெண்டு சஞ்சீவ் ஒருத்தர் வேட்பாளராகவே ஆயிட்டாரு, ஸ்ரீநாத் வந்து வேட்பாளர் ஆயிட்டாரு அப்படின்னு ஒவ்வொருத்தர் அவங்களால முடிஞ்ச பங்களிப்பை விஜய்க்கு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. நிறைய சீரியல் ஆக்ட்ரஸ் கூட நிறைய பேர் வந்து அம்பிகா அவங்க தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. பழைய ஆக்ட்ரஸ் இருக்காங்களே அம்பிகா, அவங்க கூட வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. சத்யராஜ் பிரகாஷ்ராஜ் பேசுனதுக்கெல்லாம் கூட அவங்க கூட ட்வீட் போட்டிருக்காங்க. இது என்ன பொறாமையா இல்லை என்னவா இருக்கு உங்களுக்கு, ஏன் இப்படி வந்து பேசுறீங்க அப்படின்ற மாதிரி வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ எல்லாருமே ஓரளவுக்கு சப்போர்ட்லாம் இருக்கு. கொஞ்சம் பயம் இருக்கும்ல, ஏன்னா அவர் இப்போ நாளைக்கு என்ன ஆகும் அப்படின்ற மாதிரி இருக்கு. ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் அவங்களுடைய பர்சனல் லைஃப் முக்கியம், அவங்களுடைய பொருளாதாரம் முக்கியன்ற பட்சத்தில் அவங்க இண்டஸ்ட்ரியில இவங்க இன்னும் இருக்காங்க, இவங்க தான் என்ன ஆளுங்கட்சியா இருக்காங்க, ஒருவேளை மறுபடியும் அவங்க ஆளுங்கட்சியா வந்தா என்ன நடக்கும்ன்றது அவங்களுக்கு தெரியாதுன்றதுனால அந்த யோசனை நிறைய பேருக்கு வந்து இருக்கும். பட் அதையும் தாண்டி ஒரு சிலர் வந்து வராங்கன்னா அது ஒரு மேல இருக்கக்கூடிய அந்த அன்புனால வந்து வராங்கன்னு நான் நம்புறேன். ஒருவேளை விஜய் அவர்கள் அங்க வந்திருந்தாருன்னா, சிஎம் ஆயிட்டாருன்னா போது கூட பேசிட்டு போயிட்டாங்கன்னு விட்டுருவாங்க. இதுவே திமுக வந்துருச்சுன்னா ஏற்கனவே யாரும் பேச மாட்டாங்க இண்டஸ்ட்ரியில எல்லாரும். எனக்கு ஒரே ஒரு டவுட் தான், சத்யராஜ் வந்து இந்த மாதிரி பேசுனது அப்படின்றதுல அவருடைய ரொம்ப நெருங்கிய ஃபேமிலி சூர்யா ஃபேமிலி, சிவகுமார் ஃபேமிலி. ஒருவேளை நாளைக்கு சூர்யா அரசியலுக்கு வந்தாலும் இப்படிதான் பேசுவாரா? பேச மாட்டார். அவரு அறம் கிரம்லாம் வச்சு நிறைய படிப்பு அகரம் வச்சிருக்காரு, படிக்க வைக்கிறாரு, எல்லாம் நல்ல விஷயம் தான். ஏன் சூர்யாவுக்கு அந்த ஆசை இருக்கக்கூடாதா? அரசியலுக்கு வரன்ற ஆசை இருக்கக்கூடாதா? இருக்கலாம். சரி, வந்தா அப்போ சத்யராஜ் பேசுவாரா இந்த மாதிரி மம்மி மம்மி அப்படின்னு பேசுவார்? பேச மாட்டாருங்க. ஏன்? அவருக்கு தான் பொலிட்டிக்கலா எல்லாமே நல்லா தெரியும், நிறைய இது பண்ணிட்டு இருக்காரு. சூர்யாவுக்கு தெரியும், விஜய்க்கு எதுவும் தெரியும். ஆமா, விஜய்க்கு தான் எதுவும் தெரியாது. நம்ம சொந்தக்காரன் அப்படின்னா எதுவும் பேச மாட்டீங்க. சுத்தி இருக்கிற அண்ணன் தம்பி சொந்தக்காரங்கன்னா பிரச்சனை இல்ல. விஜய் பேர் வந்தா மட்டும்தான் அப்படிலாம் பேசுவோம். இருக்கட்டும். அடுத்து அண்ணன் சிறுத்தை குட்டி பாவங்க, மனுஷனை போட்டு பாடாப்படுத்துற விஜய்க்கு 2 பேர் அடிச்சிருக்காரு. இப்ப தெரியுதா விஜயகாந்த் ஏன் இப்படி எல்லாம் பண்ணாருன்னு? 2011 நீங்க என்னெல்லாம் பாடுபடுத்துனீங்க அவரை. நீங்க சார்ந்திருக்க கூட்டணி கட்சி அதோட தலைமை அவரை எப்படியெல்லாம் கிண்டல் கேலி அவர் அதாவது நீங்க எல்லாம் டென்ஷன் ஆகுறீங்க, இப்ப டென்ஷன் ஆகுறீங்க. அவருக்கு அப்பவே அவ்வளவு கூட்டம் வரும். அந்த பெண்கள்கிட்ட யாராவது நெருக்கம் பண்ணிருந்தாங்கன்னா நகர்ந்து போய் சொல்லுவாரு. அவர் பக்கத்துல வந்து இவரு உட்கார்ந்துருப்பாரு, செக்யூரிட்டி இருப்பாரு. அவங்களுக்கு வேர்க்குன்னு வந்து அவர் விசிறி விடுவாரு. எத்தனை பேர் பண்ணுவாங்க அந்த மாதிரிலாம்? அவங்களுக்கு வேர்க்குதுன்றது அவ்வளோ பேர் பார்க்குற இடத்துல மேடையில எல்லா தலைவர்களுமே ஒரு மாதிரி கான்சியஸா இருப்பாங்க. நம்ம என்ன பேச போறோம், என்ன பண்ண போறோம் இப்படின்னு ஏதோ அவங்க பேசுறதையே கவனிச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஆனா அவர் அந்த மாதிரி கான்சியஸ் எல்லாம் அவருக்கு இருக்காது. அவருக்கு வந்து இந்த கூட்டத்துல என்ன நடக்குது, என்ன பண்றாங்க, செக்யூரிட்டிங்க என்ன பண்றாங்க, எவனாவது மரத்து மேல ஏறுறானா, கம்பத்து மேல ஏறுறானா, எவனாவது குடிச்சிட்டு வந்து கலாட்டா பண்றானான்ற அந்த கான்சியஸ் தான் விஜயகாந்துக்கு இருக்கும். அதே மாதிரி செக்யூரிட்டி உட்காந்து அவருக்கு பயங்கரமா வேர்க்குதுன்னா அவருக்கு வந்து விசிறி விடுறாரு. அதெல்லாம் எடுத்து கிண்டல் எவ்வளவு கேலி வந்து பண்ணி அந்த அவருடைய அந்த இதையே லெகசியே வந்து முடிச்சு விட்டுருக்கீங்க. இன்னைக்கு வந்து ஒருத்தர் டென்ஷன் ஆகுறாரு, ஏன்பா அப்படி பண்றீங்க, அடிக்கிறாரு. அண்ணன் வந்து திருடை மருதுல போய் பேச போகும்போது பின்னாடி இந்த ஏதோ பேப்பர் கொடுக்கல, ஏதோ டென்ஷன் ஆகி ஒரு பக்கம் இந்த பக்கம் அவர் அடிக்கிறாரு. அதுக்கப்புறம் கீழே இருந்து யாரோ ஒரு பையன் வந்து மேலே ஏறி நின்று தம்பி இதெல்லாம் இப்ப பண்ணாதீங்கப்பான்னு சொல்லிட்டு தலையை இது பண்றாரு. அப்புறம் போட்டு போறாங்க. ஏதோ பெருசா சாகசம் பண்ணிட்ட மாதிரி எனக்கு கத்துறான். உங்களுக்கு துண்டு போடுறதே ஒருத்தன் சாகசம் நினைக்கும் போது அது மாதிரி தானே ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கூட்டம் வரும்போது ஒரு இது இருக்கும். விஜய்க்கு கூட்டம் வரும்போது விஜய்க்கு கூட்டம் எல்லாம் ஓட்டா மாறாது. அது ஓகே, அது மாறாதுன்றதை வச்சுப்போம். ஸோ இது ஒரு பக்கம். இதே மாதிரி ஒவ்வொரு விஷயங்களும் நடக்கும்போது விஜயகாந்துக்கு நடந்தப்போ இந்த மாதிரி நடக்கும்போது தான் இயல்பாக நடக்கக்கூடிய விஷயம் தான். அதை எடுத்து போட்டு இது பண்ணும்போது இப்போ அதே மாதிரி அண்ணனுக்கு நடக்குது. அண்ணனை சிறுத்தைகள்லாம் சேர்ந்து இளஞ்சிறுத்தைகள்லாம் சேர்ந்து டென்ஷன் பண்ணுதுங்க. போட்டோ எடுக்க, வீடியோ எடுக்க, துண்டு போடுறதுக்கு, மாலை போடுறதுக்கு, வண்டி அபியூஸ் பண்றதுக்குன்னு ஒவ்வொன்றுத்துக்கும் வந்து வண்டி அபியூஸ் எல்லாம் இவங்க இல்லையே, இவங்களும் பண்றாங்கயா. இது சாம்பி கூட்டம்ல இது இல்ல இவங்க வந்து என்னன்னா அண்ணன் இருக்கிற வண்டியை ஏறி அது மேல ஏறி ஒரு பக்கம் ஒரு மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க சொல்ற அந்த கிரௌட் வந்து எல்லா வண்டியும் அவங்க போற வண்டி எல்லா வண்டியும் அபியூஸ் பண்றீங்க. வண்டியவே அபியூஸ் பண்ற கூட்டம் இந்த மாதிரி ஒரு பக்கம் ஒரு இது நடந்துட்டு இருக்கு. ஸோ அண்ணன் வந்து பாவம் இந்த தடவை வந்து பயங்கர அப்செட், பயங்கர மன உளைச்சலுக்கு வந்து ஆளாயிருக்காரு. ஸோ அதுதான் வந்து பெரிய 10% வாங்குறதே பெரிய விஷயமாமே. அவங்க தானே வாங்க மாட்டாங்க. விஜயா சவாலுக்கு மேல விட்டுருக்காரு. நான் எந்த கேள்வி சொன்னாலும் விஜய் அது மட்டும் போட்டுக்கோங்க, வேற எதுவுமே இது கிடையாது. அதான் சொல்றேனே, 10% மேல வாங்க மாட்டாரு. ஒண்ணு கூட ஜெயிக்க, அதாவது 10% வந்து வாங்குவாராம், அதுக்கு மேல வாங்க மாட்டாரு. அது எதுக்காக வாங்குறாருன்னா
திமுகவுடைய ஓட்டை வந்து பிரிக்கிறதுக்காக வந்திருக்காரு. திமுகவுடைய சிறுபான்மை ஓட்டை அவர் வந்து அப்ப திமுகவோட ஓட்டை அவர் வாங்க போறாரு. அதுல அது கிளியர் கட்டா இருக்கீங்க. அது இருக்கோ இல்லையோ அண்ணனே சொல்லிடுறாரு, சிறுபான்மையெல்லாம் விஜய்க்கு ஓட்டு போட்டுருவாங்க, சிறுபான்மையெல்லாம் விஜய்க்கு ஓட்டு போட்டுருவாங்க. மறைமுகமா சொல்லிட்டு இருக்காரு, எல்லாரும் உங்களுக்கு தான் போடுவாங்க, நீங்களும் போட்டுருங்கன்னு சொல்லிட்டு இருக்காரு. கோட் அக்செப்டட். அவ்வளவுதான். டன் புரிஞ்சுதா? அண்ணன் திருப்பி என்ன சொல்ல வராருன்னா, எங்களுக்கு போட்டு வீணடிக்காதீங்க, எங்களுக்கு போட்டு வீணடிக்காதீங்க. எப்படி புதுச்சேரிக்கு வந்து தாமரை இது எங்களுக்கு ஒரு 3 பேர் நிக்கிறாங்க, அது எங்களுக்கு ஓட்டு போடாதீங்கன்னு சொன்னாரோ அது மாதிரிதான் இதுவும். சிறுபான்மையினர் விஜய்க்கு அண்ணன் சொல்றாருன்னா அதுல ஒரு அர்த்தம் இருக்கும். அதனால அதை புரிஞ்சுக்கின்னு எல்லாரும் அவர் என்ன சொல்றாரோ அதை கேளுங்க. குட்டி சிறுத்தைகள்லாம் கேட்டுக்கோங்க. அவர் முன்னாடி எஞ்சி டான்ஸ் ஆடுறது, செல்ஃபி எடுக்கிறது, அவர் வண்டி மேலேயே பேனட் மேலேயே ஏறி டாமு தூமுன்னு குதிக்கிறது. அண்ணன் டென்ஷன் ஆகுறாரா இல்லையா? அதனால கொஞ்சம் அண்ணனை கொஞ்சம் டென்ஷன் ஆகாம பாத்துக்குங்க. பாவம் அவரே பாவம் விஜய் விஜய் விஜய்னு சொல்லிட்டு இருக்காரு. எங்க போனாலும் திமுக ஓட்டு போடவா, விஜய்க்கு போடாதீங்க. நான் கேட்டது திமுகவுக்கு ஓட்டு போடவா, விஜய்க்கு போடாதீங்க. அடுத்து செந்தில் பாலாஜி அவர்கள் தொகுதியில பணப்பட்டுவாடா நடக்குது, புடிச்சிட்டாங்க போல. அங்க மட்டும்தான் நடக்குதான்னு கேட்க இல்ல, அப்படி கேட்கல. இது ஒரு செய்தியா? என்ன இப்படி பேசுறீங்க? நடக்கலன்னா தான் நீங்க ஆச்சரியப்பட்டிருக்கணும், நடந்தா ஏன் ஆச்சரியப்படுறீங்க? கட்டுக்கட்டாக பணம் அண்ணா செஞ்ச சேவைகள் அந்த மாதிரிங்க. என்ன இது இந்த சேவையா? இது இல்ல, குக்கர் கொடுத்தது எவ்வளவோ இருக்கு. எதை சொல்றது? இதை பாருங்க, இப்ப இன்னைக்கு வந்து விஜய கழுவி ஊத்துறாரு. ஒருவேளை ஏதாவது நாளைக்கு மாற்றம் நடந்து நாளைக்கே டிவிக்கே வந்தாருன்னா அண்ணன் தம்பி விஜய்லாம் இல்ல, தலைவர் விஜய் தான். தம்பி அதெல்லாம் ஒரு நாளும் மாத்தி சொல்ல மாட்டேன். அவருதான் பக்கா அரசியல் மெட்டீரியல்லாம் செந்தில் பாலாஜி தான். எங்க எப்படி யார்கிட்ட என்ன பேசணும்ன்றது அவருக்கு எல்லாம் தெரியும். அதனாலதான் எந்த கட்சிக்கு போனாலும் அவர் ஜெயிக்கிறார். தெரியுதா உங்களுக்கு? திறக்காதே, அதெல்லாம் திறந்துருவாங்க. அவர் வேலை வந்தாருன்னா அவர் திறந்துருவாங்க. செந்தில் பாலாஜி அதெல்லாம் திறப்பாங்க. அப்ப நீங்க பாருங்க, ஏங்க அது அடுத்த பிரச்சனைங்க. திறக்குதா திறக்கலையான்றது அடுத்த பிரச்சனை. ஆனா வரத்துக்கான வாய்ப்புகளும் இருக்குல்ல. அதனால அண்ணன் வந்து அவசரப்பட்டு நம்மளும் பேசிடக்கூடாது. அண்ணன் இன்னைக்கு பண்ற சேவை மக்களுக்கு தேவை. அதனால அண்ணன் எல்லாருக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருக்காரு. அண்ணன் நிறைய வச்சிருக்காரு, கொடுக்குறாரு. உங்களுக்கு ஏன் கஷ்டமா இருக்குது? அவர் என்ன டிரைவரோட பையனா? ஒண்ணு இல்லாம எம்எல்ஏ சீட்டு வாங்கிட்டு வந்து வெறுமனே வந்து விஜய்க்காக வெயிட் பண்ணி ஓட்டு வாங்குறதுக்கு சாதுரியம். கிங்கு கரூரா இருந்தாலும் சரி, கோவையா இருந்தாலும் சரி, எங்க நின்னாலும் அண்ணன் வந்து வெயிட்ட காட்டுவாரு. அதை காட்ட போய் தான் மாட்டிக்கிட்டாங்க. அததான் சொல்றேன், வெயிட்ட காட்டி மாட்டிக்கிட்டாங்க. அதனால ஒண்ணும் கிடையாது, ஒன்னும் பெரிய இதெல்லாம் கிடையாது. அதெல்லாம் ஒண்ணும் சாதாரணமா சப்ப மேட்டர் சால்ட் வாட்டர்னு போயிடுவாங்க. ஏன் இன்னொரு இடத்துல கூட இன்னைக்கு டிவிக்கேல கூட கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்களே, சிடிஆர் திருப்பரங்குன்றத்துல அங்க கிருத்திகான்னு ஒருத்தவங்க அவங்களுடைய வேட்பாளர்கிட்ட 50 லட்சம் ரூபாய் வந்து மாட்டி கிட்டத்தட்ட 1 கோடி ரூபாய்ட்டு வந்து வரைக்கும் இருந்திருக்கு அப்படின்ற மாதிரி சில விஷயங்கள்லாம் வந்து. கார்த்திக் சிதம்பரம் அங்க ஒரு 13 லட்சம் ரூபாய், அது அவரோட ஆபீஸ்ல ஒரு 13 லட்சம் ரூபாய் சில்லற செலவுக்கு வச்சிருந்தது. செக்யூரிட்டி சம்பளம் அதை எடுத்து கொண்டு போய் 13 லட்சம் ரூபாய் செக்யூரிட்டி. ஆமா, 5 வருஷத்துக்கு 1 ரூபாய் கொடுக்குறோம். அதை கொண்டு போய் நீங்க எடுத்துட்டு போயிட்டீங்கன்னா நாங்க என்ன பண்றது அப்படின்னு ஒவ்வொரு இடத்துலயும் வந்து இந்த மாதிரி வந்து சிக்குது. பாருங்க, பணம் தான் விளையாடு. தேர்தல் ஆணையம் என்ன பண்ணுதுன்னே தெரிய மாட்டேங்குதுங்க. பணம் எல்லா இடத்துலயும் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. வெட்ட வெளியா எல்லாமே நடக்குது. ஒரு 3 கேண்டிடேட்டை பிடிச்சி கேன்சல் பண்ணி விட்டாதான் என்னவா? தேர்தல் ஆணையத்துக்கு வந்து மக்களுடைய கஷ்டங்கள் போகட்டுமே அப்படின்னு ஒரு ஆர்வம். இதெல்லாம் கொடுக்கட்டும், பரவாயில்ல, இருக்கிற காசை தானே கொடுக்குறாங்க, சம்பாரிச்சு வச்சிருக்கீங்க, கொடுக்கலாம், என்ன தப்பு? சில இந்த எக்ஸாம் ஹால்ஸ் எல்லாம் பாத்திருக்கீங்களா? மாணவர்கள் மேல ரொம்ப கரிசனமா சரி எழுதுங்க, 15 நிமிஷம் எல்லாம் விட்டுருவாங்க, என்னமோ பண்ணிட்டு போங்கடா, பாஸ் ஆகி தொலைங்கடான்னு. அந்த மாதிரி தேர்தல் ஆணையம் வந்து மக்களின் நலன் கருதி, மக்கள் இந்த ஏரியால ரொம்ப கஷ்டப்படுறவங்க இருக்காங்க, இவங்க போய் சொல்லியிருப்பாங்க, இல்லைங்க இந்த ஏரியால ரொம்ப கஷ்டப்படுறாங்க, அதுக்காக அவங்களுடைய வறுமையை தீர்ப்பதற்காக ஓட்டுக்கு ஒரு 5000 6000 கொடுக்குறோம் அப்படின்றதுதான் எங்களோட பிளான். சரி, ஆமா, இன்னொரு வீட்டுல 1000 ரூபாய் தான் கொடுத்தீங்களாமே? ஆமா, அந்த வீட்டுல இருந்து ஓட்டு விழாது. எனக்கு என்னமோ தேர்தல் ஆணையம் வந்து தாவிகாக்கு ஆதரவா பண்ணிட்டு இருக்கா. காசை வாங்கிக்கோங்கன்னு சொன்னது, வாங்கிக்கோங்கன்னு சொன்னது, விசில் சின்னத்தை கொடுத்தது, இவங்க கேட்டது வந்து அதே கொடுத்தது. நீங்க கொடுத்தாங்கன்னா அதெல்லாம் உங்க காசு வாங்கி வச்சுக்கோங்க, கொடுக்கட்டுங்க, பாத்துக்கலாங்க அப்படின்னாங்களா? பாசாபாய் ஆண்டனி நம்மளோட இடத்துல எல்லாம் பாம்பு வச்சிருக்காரு. பாசாபாய் பேட் நியூஸ். பாசாபாய் ஆண்டனி நம்ம ஆளுங்கள்லாம் கொல்லட்டும். என்ன பாய் நீனு நம்ம ஆளுங்களை கொண்டுகிட்டு இருக்காருன்ற நீ பாட்டுக்கு கொல்லட்டும் வெல்லட்டும்னு இருக்க. அந்த மாதிரிதான் இவரு பரவாயில்ல. இது ஒரு பக்கம், இவர் வந்து பயங்கரமான சாதனைகள்லாம் பண்ணி கோவை தெற்குல போயிட்டு இப்போ ஓட்டுக்கு காசு கொடுத்துக்கிட்டு இருக்காரு. இன்னொருத்தர் இருக்காரு,
எழிலன்னு சொல்லி ஆமா அந்த கூட்டத்திலேயே மிக்க படித்தவர், எப்படி பிடிஆர் வந்து ஒரு படிச்ச அப்படின்னு சொல்றோம், அந்த மாதிரி எழிலன் வந்து ஒரு டாக்டர் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து சூப்பர் ஸ்டார் போய் சந்திச்சு ஏதோ சம்திங் ஏதோ போட்டோலாம் காட்டி ஏதோ கொடுத்துட்டு வந்திருக்காரு. ஓகே ரொம்ப சிம்பிளிசிட்டி, அவர் மாதிரி இல்லைன்னு. என்னடா நல்ல மனுஷரா இருக்காரு, தாவேக்காவினரை கூட வந்து தற்கூறிகள் திட்டக்கூடாதுன்னு சொன்னவரா இருக்காருன்னு பின்னாடி போய் பார்த்தா என்ன மாதிரி பேசியிருக்காரு ரஜினியும் கமலையும். அந்த பேச்சு பேசினாலும் அந்த பக்கமே எட்டி பார்க்க மாட்டான். சோத்துல கொஞ்சமாவது உப்பு கிப்பு போட்டு தின்றுனா நீ அவன் வீட்டு படிக்கட்ட மிதிச்சிருக்க கூடாது. ஒருவேளை ஆட்டோக்காரன் வீட்டுக்கு போயிருப்பானே, சிச்சி ஆட்டோக்காரன் தான் நம்ம கூட இருந்துட்டான்ல, அங்க எப்படி போவாளுங்க. அந்த மாதிரி எழிலன் அவர்கள் பழைய வீடியோ பேசியிருக்காரு. கமல் கிட்ட ஒரு 5 கேள்வி கிட்ட கேட்டிருக்காரு, 4-5 கேள்வி கேட்டிருக்காரு. ஒரு கேட்டிருக்காரு நாக்கு புடுங்குற மாதிரியா, எவ்வளவு சிம்பாலிக்கா சொன்னாலும் வார்த்தையா சொல்லிடுறாருங்க இவர்கிட்ட உள்ள பிரச்சனையே இதாங்க. இல்ல இப்படி சரி அவரோட காத்து இங்கிட்டு வீசிருச்சோன்னு பார்த்தா ஒரு சில பல கேள்வி எல்லாம் நல்லபடியா கேட்டிருக்காரு. ரஜினிக்கு வந்திருக்காரு, பங்கமா கலாச்சிக்கிட்டு இருக்காரு. எப்படித்தான் அவங்களை வீட்டுக்குள்ளார சேர்க்கிறாரோ அவரும் இவங்களும் அவர்கிட்ட எப்படிதான் இவ்வளவு பேசிட்டு அங்க பக்கம் இவருக்கு சீமானுங்களுக்குலாம் அதுதாங்க அரசியல்வாதின்றது. அதுதான் உங்களுக்கும் எனக்கும் மற்றவங்களுக்கு வராத விஷயம். அரசியல்வாதிக்குள்ளது என்னன்னா என்ன பண்ணாலும் சரி பாருங்களேன், சீமான்லாம் என்னெல்லாம் பேசியிருப்பாரு, குடும்பத்தை வரைக்கும் இழுத்து பேசியிருக்காருல்ல, மராட்டியன் அது இது உன் குடும்பம் அப்படி உன் பொண்ணு இப்படின்னு போய் உட்காந்துருவாரு. ஆனா அவர்கிட்ட உட்காந்து வேட்டையின் படம் நல்லா இருக்குன்னு பேசிக்கிட்டு இருக்காங்க 2 பேர். வேட்டையின் படம் ரஜினிக்கே பிடிக்காது. ஆமா, ரஜினியே மறக்கணும்னு நினைச்சிட்டு இருக்க ஒரு விஷயம் வேட்டையின் படத்துல நடிச்சது. வேட்டையின் படம் நல்லா இருக்கு அப்படின்னு ஓ நீ வேற சரி சொல்லு பண்ண நல்லா இருந்த, நீ என்கவுண்டர் நல்லா பண்ணீங்க. என்கவுண்டர் வேணான்றதா அந்த படமே. அதுதான் அதை பத்தி தான் பேசலாம். ரொம்ப சந்தோஷம். பாட்டெல்லாம் போட்டிருக்கும்போது ஒரு மாதிரி கூஸ் பம்ப், இந்த ஹண்டர் யாருடா அப்படின்னு சொல்லிட்டுலாம் வருவாரு. அனிருத்தோட மோசமான ஆல்பத்துல அது ஒண்ணு. ரஜினியே விரும்ப மாட்டார் அத. உண்மையாவே ரஜினியை மறந்துருப்பாரு இந்த படத்துல. இதுக்கு ராணா ஒரு கேடு பாவம், பாகுபலிலாம் நடிச்சுட்டு இங்க வந்து பாருங்க அதுல திடீர்னு வருவாங்க ராணா, ஃபகத் ஃபாசில் இல்லாத ஆட்களே கிடையாது. வேற யாரும் இருந்தாங்களே, அமிதாப். அமித் எதுக்கு அவரு அந்த படத்துக்கு அவருக்கு என்ன சம்பந்தம்? ஏதாவது பிரோஜனம் இருக்கா? அதிகாரி இல்ல, நீதிபதி இல்லையா, அட்வொகேட் சம்திங் வருவார். அந்த மாதிரி தான் வருவாரு அவரு. மிகப்பெரிய ஸ்டார் காஸ்டுங்க ஞானவேல் ராஜா. இவங்க மஞ்சு வாரியர். அப்புறம் மிகப்பெரிய ஆர்டிஸ்ட் இந்த ரக்ஷன். ஹீரோயின் யாரு? நயன்தாரா. யாரு? மஞ்சுங்க ஹீரோயின். மஞ்சு வாரியருங்களா? ஆமா. ஏன் மஞ்சு வாரியர் யாரு? ஹீரோயினோட அம்மாவா? இல்ல வேற யாரோ. படம் பாத்தீங்களா? இல்ல பாத்தேங்க. நான் ராணாலாம் சொல்றேன், அமிதாப் மாமா. நீங்க ஏதாவது ரீல்ஸ்ல பாத்துட்டு வந்து பேசுவீங்க. இல்ல இன்னைக்கு ராகுல் காந்தி மனோ தங்கராஜ் கிட்ட இது வாங்க மாட்டேன்னாரு, அந்த மாதிரி. இல்ல யாரு நீ? ஏதோ போட்ல சுட போவாரு, தப்பா ஒருத்தனை சுட்டுருவாங்க. அதுதானே? அது யாரு தப்பா சுட்டது? சுட்டது யாரு வந்து கோளாறு, அசல் கோளாறு. யாரா அந்த பையன்? நான் தான் அந்த பையன். அவரு மாதிரி எக்கச்சக்கமான வேலையில பார்த்து அனிருத் மியூசிக் போட்டு ஜெய்பி மாதிரி ஓடுன்னு நினைச்சாங்க. கடைசியா பார்த்தா அது எதற்கும் துணிந்தவன் மாதிரி ஓடிட்டு இருந்துச்சு. இன்னைக்கு பாத்தீங்களா ராகுல் காந்தி பண்ண சம்பவத்தை பார்த்தேன். மனோஜ் மினிஸ்டர் போயிருக்காரு, துண்டு போட போயிருக்காரு. மாலை தண்ணி குடிச்சிருந்திருக்காரு, துண்டு போட வந்திருக்காரு. யாரு நீங்க? டிஎம்கே மினிஸ்டர். அப்போ வேணாம், எனக்கு விருப்பம் இல்ல, இங்க கூட எல்லாம் எனக்கு சேரவே பிடிக்கல அப்படின்ற மாதிரி போயிட்டாரு. எனக்கு தெரிஞ்சு கடைசி இருந்தாலும் செல்வப்பிரதிக்கு அவர் தவிர்த்திருக்க கூடாது. இன்னைக்கு தவறு பண்ணிட்டாரு ராகுல் காந்தி. எதுக்கு திருப்பி வந்து டிரான்ஸ்லேட் பண்றேன்? நான் வந்து டிரான்ஸ்லேட் இன்னைக்கு ஜோதிமணி பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஓரளவுக்கு மேட்ச் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் வரல. ஜோதிமணி நம்ம ஆளுங்க இங்க வந்துருவாங்க. அவரு டெல்லியில அவரு வீட்டு வாசல்ல இருந்து கிளம்பிட்டாங்கன்னே அக்கா ஓட ஆரம்பிச்சிருப்பாங்க. கரூர்ல இருந்தா சீக்கிரம் வாங்க ஃப்ளைட்டுக்கு 4 மணி நேரம். இல்ல இங்க இருந்து ஓட ஆரம்பிச்சாதான் கரெக்டா இருக்காங்க அப்படின்னு சொல்லி அக்கா ஓட ஆரம்பிச்சிருப்பாங்க. அக்கா ஓடுறதும் துல்லாதமனம் துள்ளும் இல்ல, சிம்ரன் அக்கா ஓடுறதும் ஒரே மாதிரி மேட்ச் பண்ணாங்க. இசை பாடி வரும் குட்டி. இங்க யார் குட்டி? யார் ராகுல் காந்தின்னு கேட்காம விட்டாங்கல்ல. அது வரைக்கும் குட்டி ராகுல் காந்தி ஹூஸ் குட்டி? பப்பு குட்டி அப்படின்னு. ஐயம் பப்பு குட்டி.
அது மாதிரி இருந்த டிரான்ஸ்லேஷன் வேலையும் செல்வ பிறந்தைக்கு போச்சு. இனிமே என் மூஞ்சிலேயே முழிக்காது. உண்மையாவே அதுல தாங்க காண்டாயிருக்காரு. அவர் ஒண்ணு சொல்லியிருக்காரு, இவர் ஒண்ணு சொன்னார்ல டிரான்ஸ்லேஷன்ல சம்பந்தம் இல்லாம ஏதோ நியூஸ் சேனல்ல கூட போட்டு காட்டினாங்க. மேல அவர் என்ன பேசுறது கேக்குறது ஒண்ணு, உண்மையாவே அவர் சொன்னதுக்கும் இவர் பேசுறதுக்கும் ஒரு சம்பந்தமும் இல்ல. உண்மையாவே சம்பந்தம் இல்லை. ஒருவேளை நிஜமாவே ஒரு ஸ்டாலினையோ உதயநிதியோ ஏதாவது விமர்சிச்சிருந்தா கூட இவர் அதை சொல்லியிருக்க மாட்டாரு. எனக்கு ஒரு டவுட், இவங்க தப்பா தான் பேசுறாங்கன்னா அப்போ இவருக்கு தெரியும்ல? யாருக்கு? இவர் வந்து பேசுறாருல, இவர் இங்கிலீஷ்ல பேசும்போது டிரான்ஸ்லேட் பண்றாங்கல்ல, டிரான்ஸ்லேட் பண்ணி நீங்க தப்பா பண்றேன்னா அப்போ உங்களுக்கு தெரியும் இவர் இதுதான் மாத்தி மாத்தி பேசுறாரு. அப்ப அவருக்கு தெரியாதுங்க. ஓ, அதுக்கப்புறம் தான் தெரியும். அவருக்கு தமிழ் ஃப்ளூயண்டா தெரியாது, தமிழ் ஃபுல்லா தெரியாது. அப்ப என்னன்னா அதுக்கு தான் டிரான்ஸ்லேட்டர் வைக்கிறாங்க. இவர் சொல்ற இங்கிலீஷா அவர் ஏதோ ஒன்று சொல்றாரு, நாடு வீடுன்னு கண்ட்ரின்னு சொல்லும்போது அவரும் நாடு அது மாதிரி எல்லாம் சொல்றாரு. அப்ப கரெக்டா தான் சொல்லுவாருன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இவரோட பர்சனல் 4 நாள் இருப்பாங்களா, அப்ப சொல்லுவாங்க ஏங்க இவர் என்னங்க நீங்க சொன்னதுக்கும் இதுல பச்சை கிளின்ற வார்த்தை வரலன்னு சொன்னோன்னே, பச்சை கிளின்ற வார்த்தையே வராதுக்கு எதுக்கு நீ பேசணும், நீ வேணாம், நீ வராது. கோபமா இருக்காங்க. கோபமாலாம் இல்ல, உக்கிரமா கடுப்புல இருந்திருக்காரு. வந்திருந்தாருன்னா நீ எதத்துக்கு எடுத்திருந்திருப்பாரு. நான் நேத்தே சொன்னேன்ல, இந்த பிட்வீன் கேப்ல இருக்கிற உரையாடலையே ஒழுங்கா டிரான்ஸ்லேட் பண்ண முடியலையே, அங்க போய் என்ன சொல்றது, நீ எங்க என்ன வந்து டிரான்ஸ்லேட் பண்ணிருக்க அப்படின்னு. நான் டிவிக்கேன்னு சொல்லி அமிச்சா நீ டிஎம்கேன்னு சொல்லியிருக்க. அந்த மாதிரி ஒரு பஞ்சாயத்து. அடுத்து என்னது, அவ்வளவுதானே இருக்கு. அண்ணன் தான், அண்ணன் போதும், அண்ணன் வரைக்கும் போதும், நாம அண்ணனை பண்ண வரைக்கும் போதுன்றீங்களா? அவ்வளவுதான். இதுக்கு மேல நாளைக்கு அவர் அங்க போனாதான் செய்திகள் பார்ப்போம். இன்னும் நிறைய செய்திகள் வந்திருக்கு. ஆனா நம்ம என்ன இல்ல, வேலைச்சேரி அந்த பக்கம்லாம் போறதா திட்டங்கள் இருக்கு. ஸோ பார்ப்போம் என்ன நடக்கும். நாளைக்கு ஃபைனல் டே, ஏதாவது 6 அடிக்க வாய்ப்பு இருக்குமா? மாறி மாறி எல்லா கட்சியும் அடிப்பாங்களே, பார்ப்போம். சொல்ல வந்தேன், அது தேவையா இல்லையான்னு பார்த்தேன். நம்ம நேற்று மேட்ச் பார்த்துட்டு இருந்தோம்ல, சிஎஸ்கே தோத்துருச்சுங்க. அது இல்லைங்க, பஞ்சாப் மேட்ச். பஞ்சாப், ஆமா. அதாவது 250 13 ஓவருக்கு ஒருத்தர் 180 ரன்னுக்கு மேல அடிச்சு வச்சிருக்காங்க. சிஎஸ்கேவோட கனவுலயே அது நடக்காது. ஆமா, எங்க ஒரு ஹிஸ்டரி இருக்காம, ஏதோ ஒரு 15 எத்தனையோ வருஷமாவே 195க்கு மேல வந்து சேஸே பண்ணலையாமே. யார் சொல்றது? அஸ்வின் சொல்றா. அப்படி நம்ம பவுலர் அதுதான் ரெக்கார்டா 15 வருஷமா எத்தனை வருஷமா தெரியல. ரீசென்ட் இயர்ஸ்ல 195க்கு மேல 190க்கு மேல அடிக்கிற எந்த ரன்னையுமே சேஸ் பண்ணது இல்ல. அதாவது ஓப்பனிங் ஏதாவது ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஏதாவது ஒரு 200 ரன்னுக்கு மேல அடிச்சிருக்காங்களாம். ஆனா செகண்டா சேஸ் பண்ணதுல 195 சேஸ் பண்ணதே இல்லையா. ஒவ்வொரு டீமும் அடிக்கிறத பார்த்தா நமக்கெல்லாம் வந்து நம்ம இன்னும் டெஸ்ட் ஆடிட்டு இருக்கோன்றது நல்லா தெரியுது. அந்த ஃபார்மேட்டுக்குள்ளாரே இங்க இன்னும் வரல அந்த ஃபார்மே. ஏன்னா நான் நேத்தே சொன்னால திமுக தான் காரணம். ஆமா, என்ன திடீர்னா இவரு பார்த்துதான் பாத்தீங்களா, சென்னை அணி தோக்கடிச்சிருச்சுன்னாரு, தோத்து போயிருச்சு. சம பாயிண்ட் எடுத்து விட்டீங்க, நல்லா ஞாபகப்படுத்தினீங்க. நேத்து முதலமைச்சர் சொல்லும் போது சிஎஸ்கே மேட்ச், ஒரு முதலமைச்சர் மேட்ச் பாக்குறது தப்பு இல்ல, ஆனா ஒரு முதலமைச்சர் தூத்துக்குடி துப்பாக்கி சூட்டை நான் டிவியில பார்த்தேன்னு சொல்றதுதான் தப்பு, கிரிக்கெட் பாக்குறது தப்பு இல்லைன்னு சொன்னாரு. ஆமா, அது உண்மைதான். ஒரு முதலமைச்சர் தூத்துக்குடியோட சம்பவத்தை வந்து, ஆனா அடுத்து வந்த முதலமைச்சர் அதே தூத்துக்குடி சம்பவத்தில் ஈடுபட்ட போலீஸ்காரங்களுக்கு பதவி உயர்வு கொடுக்கறது அதை விட தப்பு. அதையும் சேர்த்து சொல்லி இருந்தீங்கன்னா நல்லா இருந்திருக்கும். சிஎஸ்கே மேட்ச் நீங்க பாக்குறதுல யார் வேணாலும் பார்க்கலாம், நீங்களும் மனிதர் தானே, உங்களுக்கு பிடிக்கும், நீங்களும் எக்ஸ்பின்னர், நீங்க பார்க்கலாம், தப்பு கிடையாது. ஆனா தூத்துக்குடி சம்பவத்தை வந்து பார்த்து நீங்க வந்து ரொம்ப இது பண்ணீங்க இல்லையா, டிவியில பார்க்க கூடாது, பார்த்துட்டு தெரிஞ்சிருக்க கூடாதுன்னு தெரிஞ்ச உங்களுக்கு அதுல தப்பு செஞ்சவங்களை தண்டிச்சு இருக்கணும். அதை விட்டுட்டு அவங்களுக்கு பதவி உயர்வு கொடுத்துருக்கோம் இல்லையா, அது வந்து அதை விட மாபெரும் தப்பு. டிவியில பார்த்ததை விட மாபெரும் தப்பு நீங்க அவங்களுக்கு பதவி உயர்வு கொடுத்தது. எப்பயுமே இந்த 2 கட்சி மாறினாலுமே அதிகாரிகள் ஆனா அவங்களே தான் இருப்பாங்க. இவங்களுக்கு தோதான அதிகாரிகளை வச்சுப்பாங்க, இவங்களுக்கு யாரெல்லாம் கரெக்டா இருப்பாங்களோ அவங்க எல்லாம் வச்சுப்பாங்க. ரெண்டும் ஒண்ணுதான், எல்லாம் ஒண்ணுதான். இல்லங்க அவங்க என்னங்க பண்ணுவாங்க, இவங்க வரும்போது இவங்க, அவங்க வரும்போது அவங்க. அவ்வளவுதான். இப்போ மே 4ஆம் தேதி ஒன்று நடக்கும். இப்போ முதலமைச்சருடைய ஆட்சி இருக்கு, மு.க. ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சரா இருக்காரு. ஒருவேளை திமுக ஆட்சியில இருந்து இழக்குது, அதிமுக வரப்போதோ இல்ல தாவேகா வரப்போதோ அப்படின்னா அந்த அதிகாரிகள்லாம் பூச்செட்டு எடுத்துட்டு அங்க போயிடுவாங்க. ஏடிஎம்கே எடப்பாடினா எடப்பாடி கிட்ட போய் நின்றுவாங்க, விஜய் ஆக போறாருன்னா விஜய் கிட்ட அங்க போயிடுவாங்க நேரம். இது சர்க்கிளா இருக்கிறது தான், அவங்களால ஒண்ணும் பண்ண முடியாது. ஆனா இந்த ஆட்சியை நடத்துறதே அவங்க தான், அதிகாரிகள் தான். அந்த அதிகாரிகள் தப்பு பண்றதை தடுக்க வேண்டியதுதான் ஒவ்வொரு அமைச்சர்கள் முதலமைச்சர்களோட வேலை. அதை சரியா பண்ணிருக்காங்களா இந்த ஆட்சியில அப்படின்றதுதான் கேள்வியா இருக்கு.
பார்ப்போம் நாளைக்கு என்ன நடக்குதுன்றத ஃபைனல் ஓவரை பார்த்துருவோம். லாஸ்ட் டே, ம் ஒரு லாஸ்ட் டைம், ஒன் லாஸ்ட் டைம் எங்கங்க ஒன் லாஸ்ட் டைம்னு அதையும் முடிச்சு விட்டாங்க. வரும் இது எலெக்ஷனுக்கு அப்புறம் கண்டிப்பா வரும். ஏதோ ஹெச் வினோத் அந்த ஸ்க்ரீன் அந்த இதெல்லாமே எடிட்டிங்கில் திருப்பி வேற ஏதோ மாற்றி ரிலீஸ் பண்ணுறதா கேள்விகள் வந்துச்சு. எடுத்திருப்பாங்களே இந்த கதை இப்படி கொண்டு போகலாம் இப்படி கொண்டு போகலான்னு, ஸோ ரீஎடிட் பண்ணி அதையாவது ஃப்ரீலான்ஸ் வச்சிருக்கிறவன்ட்ட வச்சு கொடுத்துறாதீங்க. அந்த வெர்ஷனையாவது ஒழுங்கா வைங்க பத்திரமா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் ஆனால் லால் சலா மாதிரி ஃபுட்டேஜை தொலைச்சிட்டேன்னாதீங்க. அதெல்லாம் தொலையாது, அதெல்லாம் வச்சிருப்பாங்க. உண்மையாக சொல்கிறேன், எனக்கு நான் வினோத் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது. அது வரைக்கும் எங்களுக்கு விஜய் மேலே நம்பிக்கை இருக்குது. அது இல்லை டேரக்டரா நான் சொன்னது அவங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இப்படி சொல்லிட்டு அண்ணன் வரமாட்டாருன்னு வேணா எதுக்கு அதுக்கு அண்ணன் வரமாட்டார் தான். அந்த அண்ணன் வரமாட்டார் இன்னைக்கு. போதும் முடிச்சிருக்கோம். மிக்க நன்றி. மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா. கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு